சில ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸோட டயட்டை ஃபாலோ பண்ண பேஷண்ட்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்கின் ப்ராப்ளமோடைய அந்த ரிசல்ட்டோட தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வீட்டில் இருந்த மாதிரி எந்த விதமான தோல் நோயா இருந்தாலும் சரி, முற்றிலுமாக பொறுமையுடன் கையாண்டால் கண்டிப்பாக இறையருளால் முற்றிலும் குணமாகும் அப்படின்றத நீங்க முழுமையா புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நம்ம தொடர்ந்து நம்ம பதிவை நம்ம இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோடு கவனிக்கலாம். நாம இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், அதுவும் பர்டிகுலரா எக்ஸிமா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் A to Z. நம்ம என்ன ஃப்ரம் ஸ்கிராப் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ணணும்னு ஒரு பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்முடைய அனுபவத்தை மட்டுமே நம்ம பகிர்றோம். அதனால் நம்ம எந்த விதமான பெரிய மருந்துகள்லாம் பரிந்துரைப்பது கிடையாது. எளிமையான உணவு பற்றிய முறை, எளிமையான ஒரு மருந்துகள் மூலமா, சில இயற்கை மூலிகைகள் மூலமா எப்படி நம்ம இந்த ஸ்கின் டிசீஸை இட்ஸ் a complete home treatment. வீட்டில் இருந்த மாதிரியே நாமே எப்படி நம் உடலை சரி பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பதிவுகள் ஸ்கின் ப்ராப்ளம்காக கிட்டத்தட்ட 30-40 பதிவுகள் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ரிசல்ட்டோடு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பதிவும் எக்ஸிமாவை எப்படி கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டோட தான் நம்ம ஷேர் பண்றோம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும்ன்ற கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் தான் நம்ம பல வருஷ காலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால உங்கள் பற்றிய தகவல் ரிப்போர்ட்ஸை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான தகவல் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பேருக்கு எக்ஸிமாவா நமக்கு வந்திருக்கிறது சொரியாசிஸானு யோசிச்சே 2 வருஷம் போயிடும். அதனால சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வழிமுறை என்னவோ ஒன்றுதான். நம்ம தோலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் குடல் வழியாக வெளியேற வேண்டும். நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளி கழிவுகள் சரியாக நம்ம நுரையீரலை விட்டு வெளியேறவில்லை என்றால் இப்படி தோல் நோயாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சளி வெளியே வந்துவிட்டால் கூட ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு சூட்டின் காரணமாக நுரையீரலில் தேங்கக்கூடிய சளிதான் இப்படி எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களை வரவழைத்து வாழ்நாள் பூரா தாங்க முடியாத அரிப்பு, தாங்க முடியாத நமிச்சல், இந்த மாதிரி தோலில் படைப்படையாக சொரியாக தோல் நிறம் மாறுவதோ, தோலில் இது போன்ற பல்வேறு விதமான சிம்டம்ஸை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால இந்த எக்ஸிமாவை ஹீல் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எப்படி நாம் உடலை சீரமைக்க முடியும், எப்படி நாம் மனதை மறுசீரமைக்க முடியும், எப்படி நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நல்ல இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டயட் வேலை செய்யணும்னா அங்க மனமது அந்த உடலோடு கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ மனதில் கவலையும் பயத்தையும் வச்சுட்டு என்ன டயட் மருந்து சாப்பிட்டாலும் அங்க வேலை செய்யாது. சரி, இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட் அவங்களே டேட் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த 1 மந்த்ல எந்த அளவுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த தடிப்புகள் மாறி தோல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நார்மல் கலருக்கு மாறிட்டே வருதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்து ஒரு 10 டேஸ்ல அந்த காலில் இருந்த புண்ணு எந்த அளவுக்கு இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா, எந்த அளவுக்கு ஹீலிங் ஆகி வெறும் படிமானமா ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் நாட்பட்ட பிரச்சனைகள். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வச்சிட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணாலும் அதிகமாச்சே தவிர குறையல. ஸோ நம்ம இதுல 10 நாள்ல வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம டயட் அண்ட் மெடிசன்ஸ் நம்ம ப்ராப்பரா டிசைன் பண்ணி கொடுப்போம். அதனால அது எக்ஸிமாவா இருந்தாலும்